Taste the Daily. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில் பாண்டிச்சேரியிலலாம் வந்து குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு இந்த சன்மானம் மாதிரி எங்களுக்கு வரணும், எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது மாதிரியாக உடலுக்கு கேடான விஷயங்களை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ அதை செய்ய தவறும் பொழுது இப்போ விஜய் சார் அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. ஸோ இதை கூட அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ? இந்த பாலிடிக்ஸுங்கிறது யாரை கவுத்து யாரை மேலே வரலாங்கிறது இருக்கும்போது இந்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி இந்த சம்பவத்தை வச்சு இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு மக்களுக்கு எது நல்லது, அவங்க ஆரோக்கியத்துக்கு எது நல்லதுங்கிறதையெல்லாம் தாண்டி தான் இங்கே அரசியல் நடக்குதுங்க. மனுஷங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களுக்கு மற்ற போதை தேவையான்னு எனக்கு தெரியும். மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சொந்த அப்பாவே வந்து சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. சினிமாவில் வந்து நிறைய நேரம் வந்து கற்பனை கலந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கற்பனையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று தான் நான் ஒரு நியூஸ் படித்தேன். அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுது. என்னை ஏன் இப்படி பண்ணான்னு நான் கேட்கணும்னு சொல்லுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாலியல் வல்லுறவில் ஈடுபடுறவங்களுடைய உளவியலை நாம் வந்து ஆய்வு பண்ணாதான் இதை நடக்காமல் தடுக்க முடியும். எந்த பெற்றவங்கம்மா சொல்லி கொடுக்க போகிறாங்க நீ போய் ரேப் பண்ணிட்டு வான்னு? எல்லா பேரண்ட்ஸும் தன் பிள்ளையை ஒழுக்கமாக தான் வளர்க்குறாங்க. அதை தாண்டி ஒருத்தனுடைய மனநிலை அப்படி வந்து ஆகுது, மனப்பிறழ்வு ஏற்படுது அப்படின்னா நம்மளுக்கு எந்த பாலியல் உறவுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோட எது நடந்தாலும் நம்ம யாருமே அதை வந்து தவறுன்னு சொல்ல போறதில்ல. ஃபோர்ஸ் பண்றது, ரேப் பண்றது, வயலன்ஸ்ல ஈடுபடுறது இதுதான் நம்மளுடைய பிரச்சனையை தவிர அதை தாண்டி ஒரு ஒழுக்கமா ஒன்று டிஸ்கஸ் பண்றாங்கல்ல, இவங்களோட இருக்கிறது சரியா, அவங்களோட இருக்கிறது சரியா, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறோம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் வந்து இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ கள்ளக்குறிச்சியில் பாண்டிச்சேரியிலலாம் வந்து இந்த குடிபோதையில் குடிச்சிட்டு நிறைய பேர் இறந்துருக்காங்க இல்லையா? அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எங்களுக்கு இந்த சன்மானம் மாதிரி எங்களுக்கு வரணும், எங்களுக்கு இவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா குடிக்கிறது அது அவங்களோட உரிமை, அதையும் கேட்குறேன். குடிக்கிறது என்னோட உரிமை அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு குடிச்சிட்டு அவங்க ஃபேமிலியிலேருந்து இறந்தவங்களுக்காக இப்போ நீங்கள் கவர்மெண்ட் கிட்டே போய் காசு கேட்கறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க மேம்? இல்லைங்க, அது அந்த காம்பன்சேஷன் கொடுக்கறதுங்கிறத வந்து நான் பொலிட்டிக்கலாக எப்படி பார்க்குறேன் அப்படின்னா ரெண்டு விதமாக பார்க்குறோம். ஒன்று வந்து அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. இது மாதிரியாக உடலுக்கு கேடான விஷயங்களை வந்து அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கத்துக்கு இருக்குது. அப்போ அதை செய்ய தவறும் பொழுது அரசாங்கத்தை கேட்டால் அதுக்கான காம்பன்சேஷன் கேட்குற உரிமை பப்ளிக்கு தானாக வந்துடுது. அது டாஸ்மாக் கள்ளச்சாராயம் எல்லாமே ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு விஷயம்தான். ரெண்டாவது, நீங்கள் இந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வாயடைக்கிறதுக்காக இவங்க காம்பன்சேஷன் கொடுக்கலன்னா வேறு வழி இல்லைங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இந்த பணத்தை வச்சு அரசியல் பண்ணுற மாதிரி இந்த சம்பவத்தை வச்சு இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் வந்துட்டு அதை வச்சுட்டு வந்து இதை கண்ட்ரோல் பண்ண தவறிய நீங்கள் வந்து இப்படி ராஜினாமா பண்ணணும், அது பண்ணணும் அப்படின்னு ஒன்று பேசுகிறது. ஸோ இங்கே வந்து இந்த பாலிட்டிக்ஸுங்கிறது யாரை கவுத்து யாரை மேலே வரலாங்கிறது இருக்கும்போது இந்த மக்களுக்கு தேவையான விஷயத்தை பண்ணுறதா இருக்கட்டும், மக்களுக்கு கேடான விஷயத்தை தடுக்கிறதா இருக்கட்டும், அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இவங்களால முடியலன்னு இந்த விஷயத்துலயே ஒரு மனிதநேயம் இல்லைன்னு தான் மேம் சொல்லணும். ஏன்னா இவ்வளோ பேர் இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் சார் அவங்க வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மற்றவங்க எல்லாரும் வந்து நான் பணம் தரேன், இல்லை இவ்வளோ பணம் இங்கேருந்து கொடுக்க சொல்கிறோம், இல்லை பணம் கொடுக்காதவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இதை கூட அவங்களோட வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. பட் உண்மையிலேயே அங்கே நடக்கிறவங்களுக்கு இல்லை வலி அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போது குடிங்கிறது வந்து காலமாக நம்ம சமூகத்தில் இருந்து தான் வந்திருக்கு, சரிங்களா? கள்ளு குடித்த சமூகமாக இருக்குது. இந்த கல் சார்ந்து இங்கே அது வேறு ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நிலவுது. கல் இறக்கிறதுக்கு விடணுன்றாங்க, விட மாட்டேன்றாங்க. ஏன்னா கல் இறக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மற்ற ஆல்கஹால்ஸுக்கு இங்கே மார்க்கெட் இருக்காது. ஸோ எவ்ரிதிங் இஸ் அபவுட் த மார்க்கெட் and the money that you can make. It is not about public health.
இட் இஸ் நாட் அபவுட் மக்களுக்கு எது நல்லது, அவங்க ஆரோக்கியத்துக்கு எது நல்லதுங்கிறதையெல்லாம் தாண்டி தான் இங்கே அரசியல் நடக்குதுங்க. ஸோ இந்த அரசியல் இப்படி இருக்கும்போது இது இவங்க குடிக்கிறது சரியா தப்பான்னு நம்ம எப்படி பேச முடியும்? இது நம்ம கலாச்சாரத்தில் இருந்துட்டு இருந்திருக்கு. மது விருந்து, சோமபானம், அது இதுன்னு எல்லாமே நம்ம படிச்சுட்டு தான் இருந்திருக்கோம். அப்போ அவங்க அதை தாண்டின ஒரு போதைக்கு ஏன் வந்து தேடி போறாங்க? மன அழுத்தங்கள் எவ்வளோ இருக்கு, எதனால குடியை நாடி போறாங்க, இப்படி எவ்வளோ விஷயங்களை அட்ரஸ் பண்ண வேண்டி இருக்குல்ல. இது என்னன்னா மனுஷங்க சந்தோஷமா இருந்தால் அவங்களுக்கு மற்ற போதை தேவையான்னு எனக்கு தெரியல. அப்போ மனுஷங்க சந்தோஷமா வாழ்றதுக்கான ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுத்த வேண்டியிருக்கு. பொருளாதார ரீதியாக வந்து ஒரு மினிமம் ஃபெசிலிட்டியில் வாழ வேண்டியிருக்கு. இது எதுவுமே இல்லை அப்படின்னா விரக்தியில் என்ன வேணால் பண்ண தோணும். அப்போது அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது அரசுக்கு தான் இருக்குது. அதை செய்ய தவறும் போது காம்பன்சேஷன் கேட்குறாங்க. அது சரியாக தப்பாங்கிறத தாண்டி there's nothing that we can debate on it. இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மகாராஜா அப்படின்னு சொல்லி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சொந்த அப்பாவே வந்து அப்பான்னு தெரியாத பட்சத்து அதை தான் நம்ம பொண்ணுன்னு தெரியாத பட்சத்தில் யாரையோ கொலை பண்ண வரும்பொழுது ஒரு பெண்ணை வந்து இருக்கால ஏதோ கொலை பண்ண வரோம், அவன் இல்லை, ஸோ அதனால அந்த பொண்ணு இருக்கா, அவளை ரேப் பண்ணிட்டு போகலாமே அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் வந்து அவங்கள வந்து அந்த சின்ன குழந்தைய வந்து ரேப் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு எப்படி மேம் இருக்கும்ல? சினிமாவில் வந்து நிறைய நேரம் வந்து கற்பனை கலந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து கற்பனையான்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நேற்று தான் நான் ஒரு நியூஸ் படித்தேன். வேர் அ ஃபாதர், அவர் வந்து போன் அடிக்டாக இருக்கிறாரு. 12 வயசு மகள், அந்த மகள்கிட்ட தவறாக நடந்துக்க போய் அவரை தனியாக காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு அந்த குழந்தை வந்து நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னோடனே அந்த பொண்ணை கொன்னுடுறாரு. இது நிஜத்தில் நடந்திருக்கு. இல்லாத ஒன்று வந்து சினிமாவில் காட்டலை. அதனால வந்து இது வக்கரமாக காட்டிட்டாங்க, பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இவ்வளோ கொடூரங்கள் சமூகத்தில் நடக்குது. இப்போ நான் சொன்ன கேஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய கேசஸ் இருக்குது. நானே ஒரு கேஸில் வந்து ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு சில போராட்டங்களை முன்னெடுத்து அவங்க வந்து IPC 100ல் வந்து அந்த பொண்ணோட அம்மாவை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி வரலாறுலாம் இருக்குது. அதனால் மகாராஜாவில் ஆக்சுவலாக வந்து அந்த அப்பா வந்து அந்த செயலில் ஈடுபட மாட்டார். ஆனால் அந்த குழந்தைக்கு வந்து அப்படி நடக்கிறத அவர் தடுக்கவும் மாட்டார். அப்படிதான் அந்த படம் இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அவர் திருட போகிற இடங்கள்ல அவர் நேரடியாக அப்படி ஈடுபடுற மாதிரி நான் பார்க்கல. அவரோட இருக்கிறவங்க செயல்படுவாங்க, அவரை தடுக்க மாட்டார். ஸோ அது இட் இஸ் ஈக்குவலி ஆஸ் பார்ட்டிசிபேட்டிங் தான். ஸோ மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக இயக்குனர் நித்திலனுடைய கதாயமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நம்ம சொல்லுவோம், அது ரொம்ப கொலோக்கியலாக சொல்லுவோம், நீங்கள் செய்கிற பாவம் அல்லது நீங்கள் செய்கிற வேணா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் திருப்பி அடிக்கும்னு சொல்கிற அந்த ஒரு மெசேஜையும் உள்ளடக்கி தான் அவர் அதை சொல்கிறாரு. அப்படி சொன்னாலாவது வலிக்குமான்னு பார்க்குறோம் சமூகத்துக்கு வந்து, டே நீ பண்ணுற இந்த கொடுமை நாளைக்கு உனக்கே திருப்பி வரலாம், உன் பிள்ளைங்களுக்கு திருப்பி வரலாம். பல தடவை இது சொல்லிட்டோம், நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் பசங்க தலையில் தான் விடியும்னு பல தடவை சொல்லுவாங்க. நம்மளுக்கு வந்து பாவம் புண்ணியம் ஊழ்வினையிலலாம் நம்பிக்கை இல்லைன்னா கூட மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, பொறுப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த அடிப்படையில் குறைந்தபட்சம் ஒரு மனசாட்சியை தட்டி எழுப்ப முடியுமா அப்படிங்கிற ஒரு முயற்சியை வந்து கலைஞன் வந்து சினிமா வழியாக எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு இந்த முயற்சியில் வந்து மகாராஜா படம் நித்திலன் எழுதினது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நான் பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள் வல்லுறவு அல்லது வந்து ஒரு செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அப்யூஸ், ரேப் இந்த மாதிரி விஷயங்களை சினிமாவில் தொடர்ந்து வந்து ஒரு கதாநாயகத்தன்மைக்கான ஒரு கண்டென்ட்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா தொடர்ந்து வந்து வல்லுறவுகள் நடக்கும், பெண்கள் கொல்லப்படுவாங்க, ஒரு ஹீரோ வந்து போலீஸ் ஆஃபீஸராக வருவார், அதை கண்டுபிடிச்சி அந்த சம்மந்தப்பட்ட ஆளை சுட்டு தள்ளிடுவார். ஆனால் அதை தாண்டின ஒரு டயலாக்கை இந்த படம் வச்சுருக்கு. இதுக்கு முன்னாடி சித்தா வச்சாலும் சித்தால எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் அந்த குழந்தை வந்து என்ன சொல்லுதுன்னா, நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுது, என்னை ஏன் இப்படி பண்ணான்னு நான் கேட்கணும்னு சொல்லுது. அது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த பாலியல் வல்லுறவில் ஈடுபடுறவங்களுடைய உளவியலை நாம் வந்து அட்ரஸ் பண்ணணும், அதை ஆய்வு பண்ணாதான் இது நடக்காமல் தடுக்க முடியும். இந்த முயற்சியை வந்து அரசாங்கம் எடுக்கணும். ஆனால் அது நடக்கிறது இல்லை. இங்கே எதனால ஒரு குற்றம் நடக்குதுங்கிற ஆய்வுகளே இங்கே பண்ணுறது இல்லை. எல்லாமே எப்படி அதை அணுகுறாங்கன்னா, அவன் கெட்டவன், அவன் சைக்கோ, அவன் வளர்ப்பு சரியில்லை, பெற்றவங்க வந்து சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எந்த பெற்றவங்கம்மா சொல்லி கொடுக்க போகிறாங்க, நீ போய் ரேப் பண்ணிட்டு வான்னு? எல்லா பேரண்ட்ஸும் தன் பிள்ளையை ஒழுக்கமாக தான் வளர்க்குறாங்க. அதை தாண்டி ஒருத்தனுடைய மனநிலை அப்படி வந்து ஆகுது, மனப்பிறழ்வு ஏற்படுது அப்படின்னா அப்போது இந்த சமூகத்தில் ஏதோ ஒரு நோய் இருக்குது.
அந்த நோய்க்கு ஆணாதிக்கம்னு பேர் சொல்றோம். அதை சொன்னா நிறைய பேருக்கு கோபம் வருது. ஏன்னா நீங்க ஆம்பளைன்னு ஏத்தி விட்டு அவன் பொம்பளைய எப்படி பாக்குறான் அப்படிங்கிறது இங்க பிரச்சனையா இருக்குங்கன்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா தான் சொல்றோம். நாட் ஆல் மென். ஆமா, நாட் ஆல் மென். எல்லா ஆம்பளைக்குள்ளேயும் அந்த வக்கரம் இல்லை. எல்லா ஆம்பளும் பொம்பளைய வந்து கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கல. ஆமா, நாங்களும் அதை அக்னாலேஜ் பண்றோம். ஆனா ஆணுக்கு அந்த பவர் இருக்குன்னு சொல்றோம். அந்த பவர் பெண்ணை வந்து ஆஸ் சிம்பிள் அஸ் வந்து நீ துப்பட்டா போடு, இப்படியே வெளியில் போகாத, கரண்டி பிடிக்கிற கைக்கு எதுக்கு வந்து இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்கிறதுல ஆரம்பித்து பொண்ணு எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல ஆரம்பித்து கடைசியில் வந்து இந்த அளவுக்கு பெண் தனக்கான ஒரு பாலியல் பண்டம்னு நினைக்கிற இடத்துல வந்து நிற்கிது. அப்போது நேற்று பார்த்த அந்த நியூஸ், ஒரு பான் அடிக்ட் அப்பா தன் மகள்கிட்டே தப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்னா இப்போ இந்த சமூகம் என்ன பண்ண போகுது? இதுக்கு போனை பேன் பண்ணுங்க, அவ்வளோதான் சொல்யூஷனா? ஆனால் ஏதோ ஒரு விஷயத்துல சொசைட்டில ஒரு மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாலும் பெண்களுக்கு வந்து அப்பா கிட்ட அந்த ஒரு எப்படி சொல்றது, நம்பி போய் உட்காரலாம், நம்பி பேசலாம், நம்ம அப்பா தானே, நம்ம க்ளோஸா உட்கார்றதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ ஃப்ரீயா, முன்ன விட இப்போ ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறீங்களா மேம்? இல்லைங்க, எனக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு விவாதத்துல நான் சொன்னேன், எல்லாரும் குட் டச் பேட் டச்ன்னு பேசுறாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் டோன்ட் டச்ன்னு சொல்லிடுவேன் நான். தட் இஸ் வாட் ஐ வாண்ட் டு டீச். ஏன்னா அவ்வளோ பயமா இருக்கு. என்னுடைய இந்த வயதுலேயும் என்னுடைய உடலுக்கு பாதுகாப்பு இல்லைன்ற ஒரு அச்சத்தோடு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்போது ஒரு சின்ன குழந்தை அது அன்பு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, தன்னோட சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, பாசம் உறவு ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமா, தன்னோட சேஃப்டியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணணுமானா அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு வளர்க்க வேண்டியிருக்கு. அது உன்னுடைய பாதுகாப்பை தான் நீ வந்து பார்த்துக்கணும். ஏன்னா எவ்வளவோ இடங்கள்ல மாமன், சித்தப்பன், பெரியப்பன், தாத்தன் படிச்சிங்க. நீங்கள் வந்து பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இந்த பாலியல் துன்புறுத்தல் நடக்கல, ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த காலகட்டங்களில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆர் திருநங்கைகள் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. அப்போ அடிப்படையில் இங்கே வந்து காமம் சார்ந்த ஒரு பிரச்சனை இருக்கு. அந்த காமம் வந்து போதாமைன்னு சொல்றதா, நான் செக்ஷுவல் பாவர்ட்டின்னு சொல்லுவேன். அடக்கி வச்சு அவர்களுக்கு சரியான வடிகால் இல்லை. ஏதோ ஒரு பெர்வர்டட் சொசைட்டியாக மாறிடுச்சு. இந்த பெர்வர்ஷனை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ண போகிறோம்? அது வந்து இண்டிவிஜுவல் சார்ந்த பிரச்சனையே கிடையாது. இது ஒட்டுமொத்தமாக சமூகத்துக்கும் அரசாங்கத்துக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நீங்கள் எப்போது இது மாறும்னு நினச்சிருக்கீங்களா? மாறணும்னு ஆசைப்படுறேன். அது மாற்றத்துக்காக என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து பேச விரும்புகிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னுடைய எழுத்தின் மூலமாக பேசுகிறேன், இன்டர்வியூஸில் பேசுகிறேன். எதிர்காலத்தில் ஒரு வேளை படம் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கூல், காலேஜ், ஃபேமிலிக்குள்ளே இங்கே எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்கும்போது இப்போ வீட்டில் போய் நிம்மதியாக தூங்கலாம் அப்படின்னு நினைக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா அண்ணனே சில டைம் தப்பாக நடந்துக்கிறது, பெரியம்மா பையன், அது அப்படி இதே மாதிரி சுற்றி இருக்கும்பொழுது என்னதான் பண்றதுன்னு கேர்ள்ஸுக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல மேம், நீங்க அதை எப்போது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் சைட்லயோ இல்லை உங்க க்ளோஸ் சர்க்கிளில் நீங்க அதை எப்போது கேட்டிருக்கீங்களா? எல்லாருமே அவங்கவுங்க வீடுகளில் ஒரு பாலியல் துன்புறுத்தலை அனுபவிக்காம இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அட்லீஸ்ட் 90%. ஓகே, அது யாரோ அந்த உறவில் ஒருத்தர் கண்டிப்பாக அவங்கள மிஸ்பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி பெரியப்பா பையன், அண்ணன் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி இன்செஸ்ட்டுங்கிற ஒரு உறவு முறை சார்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேள்வியில் நியாயம் இருக்கலாம். நான் அது சரியாக தவறா, என்றைக்குமே பாலியல் உறவு சார்ந்து இது சரி தவறுங்கிற இடத்துக்கு நான் வரவே மாட்டேன். ஆனால் இதை எப்படி கையாளுறது, இது வந்து சமூகமாக இதுக்கு நாம் என்ன பதில் வச்சுருக்கோம்? ஏன்னா அண்ணன் தங்கையோட உறவு கொள்றதுங்கிறது ஒன்றும் புதுசாக இல்லை. நீங்கள் கிரேக்க வரலாறுலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி காலகட்டங்களில் ஒரு கிளானுக்குள்ளே, ஒரு இனக்குழுக்குள்ளே அப்படி தான் வந்து உறவு முறைகள் அமைஞ்சிருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே நாம் எல்லா ஏற்பாடுகளையும் மாற்றுறோம். சமூகம் ஒழுங்கமைச்சிக்கிட்டே இருக்குது. உறவு முறைகள் சார்ந்து ஒழுக்கம்ங்கிற கான்செப்ட் வந்து அது மாறிட்டே வருது. இப்போ இது சரியா தப்பாங்கிறது இல்லை. நம்மளுக்கு எந்த பாலியல் உறவுமே வந்து மியூச்சுவல் கன்சென்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பத்தோடு எது நடந்தாலும் நம்ம யாருமே அதை வந்து தவறுன்னு சொல்ல போகிறதில்ல. அதை ஃபோர்ஸ் பண்ணுற இடத்துல தான் நம்மளுக்கு பிரச்சனை ஆகுது. அப்படின்னா நம்ம வந்து அப்பா மகள், அம்மா மகன் உறவை நம்ம ஆதரிப்போம்னா அதுக்குள்ளே நம்ம போகவே முடியாது. அது அவங்க தனிப்பட்ட ஒரு விஷயம். ஃபோர்ஸ் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, வயலன்ஸில் ஈடுபடுறது, இதுதான் நம்மளுடைய பிரச்சனையை தவிர அதை தாண்டி ஒரு ஒழுக்கமாக ஒன்று டிஸ்கஸ் பண்ணுறாங்கல்ல, இவங்களோட இருக்கிறது சரியா, அவங்களோட இருக்கிறது சரியா, இட்ஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். ஆஸ் லாங் ஆஸ் தே ஆர் இன் டு இட் அண்ட் தே ஹவ் கிவன் கன்சென்ட் டு ஈச் அதர், இட் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு இந்த மனநிலைக்கு சமூகம் வந்துருச்சுனாலே இல்லை, விருப்பப்பட்டவங்க விருப்பப்பட்ட வகையில் அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க இந்த இடத்துல அடக்கி வச்சிங்கன்னா அது இன்னொரு இடத்துல போய் வெடிக்குது.
அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபீஸ் சைட் இப்போ ஜென்ரலி ஏதாவது வேலைக்கு போகிறாங்க அந்த சைடில் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அது அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு உள்ளே சொல்லியிருப்பாங்க மேபி எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வெளியில் வந்து இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லனா ஓகே இதை அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணாதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல மேம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதுதான் ப்ராப்ளம். என்னன்னா ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகிட்டோம்னா நம்ம வெளியில் வந்து சொன்னால் இதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனாலே பாதி பேர் அதை வெளியில் பேச முடியறதில்ல. இன்றைக்கி நம்மளுடைய காலகட்டங்களில் மீட்டுங்கிறது ஒரு ரொம்ப ரெவல்யூஷனைஸ்டான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் வெளியில் வந்து பேசினா எப்படி பேசுகிறாங்க, நீ ஏன் அன்னைக்கே சொல்லலை, நீ ஏன் அப்போ வாய மூடிட்டு இருந்த, நீ ஏன் இப்போ ஓப்பன் பண்ணுற, 100 பேர் வேலை செய்கிற இடத்துல அவன் ஏன் ஒன்றை மட்டும் பார்த்தான், ஒன்றை மட்டும் தொட்டான், நீ என்ன ட்ரெஸ் போட்டுட்டு போன, நீ துப்பட்டா போட்டிருந்தியா, நீ வேற மாதிரி அவனை பார்த்தியா, இப்படி தான் வந்து கேள்வி கேட்குறாங்க. ஸோ இங்கே விக்டிம் பிளேமிங் சொசைட்டியில் எப்படி ஒருத்தர் வந்து வெளியில் ஓப்பன் அப் பண்ணுவாங்க? ஸோ சமூகம் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, யார் ஒருத்தர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானாலும் இல்லை வந்து அவங்க வெறுமனே தொடுதல் மட்டும் இல்லைங்க, பேச்சால் கூட சொல்கிறேன், பேச்சால் வேர்பல் அபியூஸ்ன்னு சொல்கிறோம், பேச்சால் கூட அவங்களுக்கு வந்து ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷனில் இருந்தாங்க அப்படின்னா அதை வெளியில் சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கிற நிலைமையை நம்ம ஏற்படுத்தணும். அதில் உட்காந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க மேலே தப்பு இருக்குமா அவங்க மேலே தப்பு இருக்குமா, அது சாத்தியமே இல்லை. இவ சும்மா இல்லாமல் அவன் ஏன் வந்து இவன் மேலே கையை வைக்க போகிறான், இப்படி பேசுகிற போக்கை முதல்ல நிறுத்தணும். ஸோ இது எல்லாமே இட் இஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த ரேப் கைண்ட் ஆஃப் க்ரைம். புரியுதுங்களா? ஏன்னா அந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபடுறவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பெண் போய் அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, இல்லை சொன்னாலும் அது சார்ந்து எதுவுமே இங்கே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த ரேபிஸ்ட்டுகளை எம்பவர் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம விமனை எம்பவர் பண்ணாமல் ரேபிஸ்ட்டுகளை எம்பவர் பண்ணி வச்சிருக்கிற சொசைட்டி இது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் அது இது பெண்கள் அப்படி வளர்ந்துட்டாங்க இப்படி வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் வளர்றாங்க, பட் கூடவே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு ஜட்மெண்டல் டோன்ல தான் விமனை வந்து பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் கூட கண்டிப்பா. ஏன்னா when you say இன்னைக்கு வந்து பெண்கள் வளர்ந்துட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரத்துக்கு எவ்வளவோ போராட்டங்கள் பண்ணி தான் வந்திருக்கோம். சும்மாலாம் ஒன்றும் வரல. நம்மளை படிக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க, நீ வீட்டில் தான் இருக்கணும், நீ சமைக்கிறதுக்கு தான் உன்னை வந்து வச்சிருக்காங்க, பிள்ளை பெற்று போடணும், இதுதான் உன்னுடைய ரோல், என்ன இருந்தாலும் ஆணும் பெண்ணும் வேற, ஸோ பெண்கள்னா இப்படி தான் இருக்கணும்னு. நம்ம யாருமே வந்து ஆணும் பெண்ணும் வந்து ஒன்றுன்னு சொல்லலை பயாலாஜிக்கலா. அண்ட் பயாலாஜிக்கலா இன்னைக்கு சொல்றதே இல்லைங்கிற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ வந்து இன்னார் இந்த வேலை தான் செய்யணும், இன்னார் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ற அந்த நடத்தை விதிகளே இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து முன்னேறிட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த முன்னேற்றத்துக்காக நிறைய உயிர்கள் தியாகம் பண்ணியிருக்காங்க, போராட்டங்கள் பண்ணியிருக்காங்க. எந்த விதத்துல முன்னேறி இருக்காங்க? அவங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, வேலைக்கு போறாங்க. இது பர்த் ரைட். ஒரு ஆண் படிக்கிறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, ஆண் வேலைக்கு போறதுக்கு எப்படி உரிமை இருக்கோ, ஆண் இப்போ பெண்கள் திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு உரிமை இருக்கு. அவங்க வந்து நீங்க இந்த சொசைட்டிக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுது, வேர் ஜென்ரேஷன்ஸ் ஹாவ் டு க்ரோ. அந்த ஒரு சிஸ்டத்துக்குள்ள பெண்கள் தங்களை ஈடுபடுத்திக்கணும்னா அப்போ அவங்க சந்தோஷமா வாழ்ற மாதிரி அந்த சிஸ்டம் இருக்கணும். இல்லைன்னா அதுலேருந்து பிச்சுட்டு போகிற மனநிலைக்கு தான் பெண்கள் வருவாங்க. அப்போ வந்து பெண்கள்லாம் படிக்கிறாங்க அதனால திமிரில் நடந்துக்கிறாங்க, இவங்க அடங்கி இருக்க மாட்டேங்கிறாங்க. நோ, யுவர் சிஸ்டம் இஸ் ராங். இதுக்கு முன்னாடி அறியாமையில் இருந்த பெண்கள் தங்களை தாங்களே அதில் ஃபிட் ஆக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்குது, திஸ் இஸ் டாக்ஸிக் டு மீ, நான் இதுக்குள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற விழிப்புணர்வு வருது, அறிவு வருது. அண்ட் நீங்களுமே பார்த்தீங்கன்னா சும்மா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இப்போ பெண்கள் நீங்கள் ஃபெமினிசம் பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் ஃபெமினிசம் மட்டும் பேசல, ஜென்ரலி எல்லா விஷயங்களை பற்றி தான் பேசுகிறீங்க, எல்லாத்துக்குமே வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க. ஆனால் நம்ம பேச வந்துட்டாலே வந்து அவாடா கொடி தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இட் இஸ் வெரி அன்னாயிங். ஏன்னா பெண்ணாக இருக்கிறதுனால பெண்கள் பேசுகிறதெல்லாம் பெண்ணியம், அண்ட் பெண்ணியம்னாலே வந்து அவங்க வந்து மூளைக்கட்டத்தனமாக தான் பேசுவாங்க, ஸ்டூப்பிடாக தான் பேசுவாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவங்க வந்து ஒரு ஆர்குமெண்டேட்டிவாக இருப்பாங்க, அவகிட்ட வாய் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இருக்குல்ல, அதுவே ஃபஸ்ட்டு ப்ராப்ளமேட்டிக் மனநிலை. ஏன்னா அவங்களுக்குள்ள அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறதுனால தான் அவங்களால அதை சகிச்சிக்க முடியல. ஆனால் எவ்வளவோ ஆண்கள் இந்த ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க, ஆனால் அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுவாங்க. இது என்ன ப்ராப்ளம்னாங்க, சிந்திக்க மாட்டேங்கிறாங்க மனுஷங்க. ஒன்று சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், காலத்துக்கு அந்த காலத்தில் நம்ம வீட்டிலலாம் நம்ம காலத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து சும்மா எதையும் சொல்லிட்டு போகலன்னு ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதை மண்டைக்குள்ளே ஏற்றிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியில் வரவே மாட்டாங்க. அது அன்னைக்கு சொன்னாங்களே அது சரியா? பெண்களாக இருக்கட்டும் அல்லது சாதிய ரீதியாக ஒடுக்கப்படுறவங்களா இருக்கட்டும், மத ரீதியாக ஒடுக்கப்படுறவங்களா இருக்கட்டும், ஏன் அவங்கள அந்த நிலைமையில் வச்சுருக்காங்க? அவங்களுக்கு மட்டும் ஏன் விதிமுறைகள் வேறையாக இருக்குன்னு கேட்குறது தான் மனுஷத்தன்மை. அதை தாண்டின எது ஒன்றுமே அனாதிக்கம் தான்.
அப்போ வந்து there is no point in coming and arguing saying not all men. நாங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் பெண்களை எப்படி நடத்துகிறோம் தெரியுமா? சரிங்க, உங்கள் வீட்டில் நீங்கள் நல்லா நடத்துறீங்க, ஒட்டுமொத்தமாக சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை நாங்கள் பேசுகிறோம். ஒன்று நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இல்லை வாய் முட்டுருங்க. எதுக்கு நீங்கள் வந்து டிஃபென்சிவ் ஆகுறீங்க, எதுக்கு நீங்கள் அஜிடேட் ஆகுறீங்க? திஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃபெமினிசம் அண்ட் மென். நீங்கள் காஸ்ட் ரீதியாக பிரச்சனைகளை பேசும்போது ஒரு குறிப்பிட்ட சாதி வந்து டாமினேட் பண்ணுதுன்னு சொன்னீங்கன்னா, நானும் அந்த சாதியிலேருந்து தான் வரேன், ஆனால் நான் அதெல்லாம் பார்க்குறது இல்லை. அப்போ நாங்கள் நீ பார்க்கல, ஒன்றும் சொல்லலை, அவ்வளோதானே. இங்கே இருக்கிற சிஸ்டமை பேசுகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சமூக பிரச்சனையை பேச வரும்போது சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்ற புரிதலோடு வரணும். அதுக்கு படிக்கணும். நம்ம படிக்கலாம் மாட்டோம், நம்ம அப்படியே பேசுவோம் வாய்க்கு வந்தது. Taste Daily. Taste the Daily. Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams.